ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல். இன்றைக்கி இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈஸியான ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லைட் ஃபுட். இது வந்து ரொம்ப ஈஸி. கர்நாடகாவில் ஃபேமஸ்ஸு நீர் தோசை தாங்க, ஒன்றும் பெரிய இது இல்லை. நீர் தோசை தான். அதை எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக பார்க்க போகிறேன். இதுக்காக பச்சரிசி 2 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதை நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு அரைக்கா மூடி தேங்காய் ஒரு துருவல் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோதாங்க. அதோட சால்ட் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். பேஸ்ட் குறைலாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி போட்டு நல்லா சூடாகணும். தவா வந்து நல்லா சூடாகிட்ட பிறகு அதில் எண்ணெய் துணி துடைச்சிட்டு அப்படியே எடுத்து ஊற்றணும். அப்போ தான் அது ஹோலாக நல்லா ஹோல்ஸாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி ஆப்பம் வருதுங்களா, அந்த மாதிரி வரும். அப்புறமேல அதுக்கு எண்ணெய் நெய் விடுறது விடாதெல்லாம் நம்மளுடைய விருப்பம். எண்ணெய் விட்டாலும் சரி, நெய் விட்டாலும் சரி நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னு ப்ளைனாக இருக்கணுன்னாக்கா அப்படியே விட்டுருங்க. அது ஒன்றும் எண்ணெய் திருப்பி போடணும்லாம் இல்லை. அது கொஞ்சம் வெந்த பிறகு சைட்லலாம் அப்படியே அதுவே எழுந்து வரும். அப்படியே மடித்து எடுத்து அதுக்கு நல்ல காரசாரமாக கடலக்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, இல்லை குருமா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, பாய்.
அவ்வளோதாங்க, தோசை முடிஞ்சது. நீர் தோசை ரெடி. ருசியான நீர் தோசை. இதுக்கு மிளகா பொடி இருந்தால் கூட அதை கூட வச்சுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதே மேலே செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.